டிஎன்பிசி மக்களை இன்னுமா இதை தெரியாம நீங்க போய் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க? ஒரு மார்க் 5 செகண்ட்ல உங்களை மனையில எடுக்க வைக்கிறேன். வாங்க, தரமான ஒரு ட்ரிக் இருக்கு. இங்க பாருங்க, ரூட்குள்ள கொடுத்துட்டு இவ்வளவு பெரிய வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மதிப்பு காண்க அப்படின்றதா நம்மளுடைய கேள்வி. நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 9க்கு நம்ம ரூட் எடுத்தா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3, முன்னாடி வந்து மைனஸ் இருக்கு. அப்ப 28ல இருந்து -3 வந்து பண்ணா 25. அடுத்து 25க்கு நம்ம ரூட் எடுத்தா 5. அதுக்கப்புறம் இதோட நம்ம ஆட் பண்ணா நமக்கு வந்து 169. அதுக்கு ரூட் எடுத்தா நமக்கு வந்து 13. அதுக்கப்புறம் இப்படியே ரூட் எடுத்து வந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பேட்டர்னை நீங்க வந்து பண்ணக்கூடாது. சிம்பிளா எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 383. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க, நமக்கு என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் சிம்பிள் இருக்கு. அப்ப பிளஸ் சிம்பிளை போட்டுக்கோங்க. இப்ப இந்த 383க்கு அப்புறம் வரக்கூடிய நெக்ஸ்ட் வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 400 தான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ. அப்ப 400க்கு நீங்க ரூட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 தான் உங்களுடைய ஆன்சர். செம ஈஸியா இருக்கா? இப்ப இதே இது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இருக்கு. சப்போஸ் மைனஸ் இருக்கு, அப்ப 383க்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19 ஸ்கொயர் தான். அப்ப மைனஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 தான். இப்ப இதை வச்சு நமக்கு கியூப்லயும் கேட்பாங்க. ரிப்பீட்டடா டிஎன்பிசில கேட்ட ஒரு பேட்டர்ன். இப்ப இப்படியே வந்துகிட்டே இருக்கா. நம்ம இதெல்லாம் வந்து பண்ண போறது இல்லை. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இவனை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். என்ன இருக்கு? 121. இப்ப 121க்கு இங்கனக்குள்ள என்ன இருக்கு? நமக்கு பிளஸ் இருக்கு. அப்ப அடுத்து வரக்கூடிய கியூப் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 125, அதாவது -125. இப்ப இது ரூட் எடுத்தா கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிஎன்பிசியோட ட்ரிக்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மஸ்ட் நீடுன்னு போட்டு விடுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சில மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல இங்க 23க்கு மேல வந்து ஸ்கோர் பண்ணணும். அதுல நீங்க டைமையும் சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரிக்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல இருக்கக்கூடிய பேட்டர்ன் வந்து உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி குரூப் 2A மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய 27 ரீசனிங் டாபிக்ஸும் இதுக்குள்ள அடங்கிடும். கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஜாயின் பண்றதுல என்ன டவுட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ.